பெங்களூருவில் கனமழை நீடிக்கும் நிலையில் இரண்டாம் நாளாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், நிலவரம். சிவரஞ்சன், நேற்று நள்ளிரவு தொடங்கி இன்று காலை வரை சுமார் 6 மணி நேரம் இடைவிடாது பெங்களூரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது. 100 மில்லிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேலாக பல இடங்களில் நேற்று மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக பெங்களூரு நகரத்தில் மட்டும் சுமார் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இன்னும் கனமழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆராய்ச்சி மையமானது தெரிவித்திருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகள், அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த சில்க் போர்டு போன்ற பகுதியில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள், பொம்னஹில்லி மற்றும் HRBR லே அவுட் போன்ற பகுதிகள் தாழ்வான பகுதிகள், அந்த பகுதிகளில் பல இடங்களில் மழை நீரானது புகுந்துள்ளது. இதனால் பல்வேறு வீடுகள், குறிப்பாக பொம்னஹில்லி மற்றும் இந்த சில்க் போர்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளும் தற்போது தண்ணீர் மழை நீரானது பெருமளவில் தேங்கி இருக்கிறது. சிவரஞ்சனி, அதே போல நான் குறிப்பிட்டது போல தற்போது வானிலை ஆராய்ச்சி மையம் இன்றும் பெங்களூரு மாநகரில் கடுமையான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகில்.